இந்த ஃபோம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நிறைய பேர் பழசு போடுற ஃபேக்ட்ரிங்கெலாம் இருக்குது. இது ஒரு பெட்ரூம் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகலாமா? ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாரு. இப்படி தான் இருக்கணும் ஃபேக்ட்ரி. ஏன்னா இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். யாருக்குன்னா ஆர்கிடெக்ட்ஸ்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹான்ட்டு போனேன். இன்றைக்கி நம்ம வ்ளாக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேக்ட்ரி விசிட். ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக ஃபேக்ட்ரி விசிட் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக அந்த ஃபேக்ட்ரியில் என்ன நல்லா இருக்குது, ஃபேக்ட்ரி விசிட்னா என்ன, அதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஃபேக்ட்ரியிலேருந்து நம்மளுக்காக வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கிளை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். How are you? Thank you. Hey, how are you? Oh! Okay. No, this one. நாம டெஸ்லால இருக்கோம். இவங்க கம்பெனிக்கு தான் நம்ம போகிறோம் ஃபேக்ட்ரி விசிட். Say hi. Hello. I'm Janice. எல்லா ஃபேக்ட்ரியுமே இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வச்சுருப்பாங்க. அவுட்லெட்லேருந்து ஒரு 30லேருந்து 35 கிலோமீட்டர் கூட இருக்கும். How many kilometers? How many kilometers? About 20 kilometers. அந்த மாதிரி ஃபேக்ட்ரியெல்லாம் விசிட் பண்ணுவோம். கிளைண்ட்டோட நம்ம போய் விசிட் பண்ணுறது நிறைய தடவை இருக்கும். அந்த மாதிரி கிளைண்ட் நம்ம மேலே ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்காகவே எக்ஸாக்டாக நம்ம ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி அவங்களுடைய மேட்ரு என்ன இவங்களுக்கு தேவையோ அதை கன்வே பண்ணிடுவோம். எங்கள் கம்பெனி சோர்சிங் பண்ணி தரதுலேருந்து ஷிப்பிங்க்கு இங்கே வேர் ஹவுஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டோர் ஸ்டெப் வரைக்கும் நாங்கள் பக்காவாக பண்ணி தருவோம். ஷோரூம் போகிறோம். ஷோரூமில் உள்ளதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரிக்கு போய் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கிட்ட நெருங்கிட்டோம் ஃபேக்ட்ரிக்கு. உள்ளே போயிட்டு அங்கேருந்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஷோரூம் தான் பார்க்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு. இதுதான் இன்டீரியர் பேஸ்டு. இன்டீரியர்னால் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட வர கிளைண்ட் எல்லாமே எப்படி கேட்பாங்கன்னா, சும்மா எல்லா ஷோரூம்லேயும் இருக்கிற மாதிரி பொருளை கேட்க மாட்டாங்க. ரொம்பவும் ஸ்பெசிஃபிக்காக, ரொம்பவும் ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் கேட்பாங்க. ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம கொடுப்போம். அதுவும் இவங்க அதில் ஸ்பெஷலிஸ்ட். இந்த கார்னர் சோஃபா எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஆனால் இது இங்கே ஸ்பெஷலிஸ்ட்டு இவங்க. இதே மாதிரி இந்த டேபிள்லாம் வந்து நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. பெட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இல்லாமல் வேணும்னா ஸ்ப்ரிங் இல்லாமல் இருக்கும், ஸ்ப்ரிங்கோட வேணும்னா இருக்கும். இது ஒரு பெட்ரூம் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பெட்ரூம் செட்டப் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு லிவிங் ரூம் செட்டப். பெட்ரூம் செட்டப்லேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செட்டப். இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கணுன்றதை காட்டுறதுக்கான ஒரு இது. இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகலாமா? ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாரு. இப்படி தான் இருக்கணும் ஃபேக்ட்ரி. ஏன்னா இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். யாருக்குன்னா ஆர்கிடெக்ட்ஸ்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹே நீஹா லாங்லாய் ஹே லாஞ்சாய் பாருங்கள் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறாங்க. இந்த ஃபோம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நிறைய பேர் பழசு போடுற ஃபேக்ட்ரிங்கெலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்து விசிட் பண்ணி தான் வாங்குவோம். இந்த மாதிரியான ஃபோமு, நூல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான நூல் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஒரு சோஃபா தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஏய் என்ஜாய் நீஹா. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிரசித்தியமான ஒரு அந்த மாடலை எப்படி கட் பண்ணணும் எல்லாமே பார்ப்பார்.
சும்மா ஏனோதானோன்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க. அதை விட நல்லா வந்துடும். எப்போவுமே ஒன்றை விட ஒன்று பெட்டராக போயிட்டே தான் இருக்கும். வுட்டு செக் பண்ணுவோம், இந்த வுட்டெல்லாம் செக் பண்ணுவோம். இதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக போடுறாங்களா, தாங்குமா, அதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துருவோம். ஃபினிஷிங் அவங்கள்ட்ட இப்படி இருக்கும். ரேடியோ பாடுது. நம்ம ஊரில் ரேடியோ கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ரேடியோ கேட்டுட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம ஃபேக்ட்ரி எதுக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம்னா, மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் குவாலிட்டியான ஃபோம் போடுறாங்களா, நல்ல ஸ்ட்ரிச் இருக்கா, நல்ல குவாலிட்டி வுட்டு போடுறாங்களா, அது என்ன மாதிரியான ஃபினிஷிங்கில் கொடுக்குறாங்க, கண்ணால் பார்த்து குவாலிட்டி ஃபீல் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. இந்த வேலையை ஒரு கிளைண்ட்டுக்கும் நாங்கள் அதிகமாக மெனக்கெட்டு பண்ணுவோம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, அதாவது 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கணும்னா நம்ம முன்னாடி விசிட் பண்ணி அதுக்குண்டான ப்ராடக்டை பார்த்து கிளைண்ட்டோடு வந்து அவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அதில் திருப்தி ஆனோன்னு தான் இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவோம். எடுத்தோடனே பார்த்தோம் ஓகே வாங்குங்க அவசரப்படுத்தவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் கவனம் எடுத்து முக்கியமாக கிளைண்ட்டுடைய அந்த ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு வந்து இப்படி தான் வேணும்னு, இதில் கஸ்டமைஸ்டு எனக்கு இந்த கட்டு வேணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஆர்ச் கட் வரும், நீங்கள் இப்படி பார்த்தா தெரியும். சில இதில் வந்து இந்த டேம்ப் வரும். இந்த ஆர்ச் கட்டு கண்டிப்பாக வரணும், ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொடுப்போம். இது வந்து ஸ்டூலு, இப்படி ஒரு ஸ்டூல் எங்களுக்கு பண்ணி வேணும்னு சொல்லி கேட்பாங்க கிளைண்ட்டு. ஆர்கிடெக்ட் வந்து இது எனக்கு இந்த ஷேப்பில் வரணும், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும், இது இப்படி இருக்கணும், சைடு ஃபினிஷிங் இப்படி இருக்கணும்னா அதே மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வுட்டு குவாலிட்டி சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. நல்ல குவாலிட்டியான வுட்டு போட்டால் தான் நம்ம பண்ணுவோம். அது இல்லை இது பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தையே நம்ம சைடில் உள்ள ஃபேக்ட்ரி கிட்ட வராது. இப்படி தான் வேணும்னா அதே பண்ணி கொடுத்துருவாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.